முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நல்ல நாளான இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாளில் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் வெற்றி களிப்பில் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் உனக்காக நல்லது செஞ்ச வந்திருக்க இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கை கேட்க முடியாமல் உனக்கு பல தடைகள் வரலாம். அத்தனை தடைகளையும் தாண்டி என் வாக்கை இப்போது நீ கேட்டுட்டினா இந்த நாள் கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக நிச்சயம் இருக்கும். உன் கர்மாக்களை எல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற வழிகளை நான் செஞ்சுட்டேன். பொறுமையோடு இருக்கக்கூடிய உன்னை இனிமேலும் கஷ்டப்படுத்தாம உன்னை ஜெயிக்க வச்சு சந்தோஷமா வாழ வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலக வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லக்கூடிய யதார்த்தமான அப்பாவி பிள்ளையாக இருக்க. ஆனா ஒரு உண்மையை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இந்த உலகத்துல நீ ஜெயிச்சா, நீ வாழ்க்கையில உயர்ந்தா, முன்னுக்கு வந்தா, முன்னேறுனா உன்னை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட நீ முன்னேறிட்டா அவங்களால முடியலையேன்னு உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால எப்பவுமே வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடப்பதாக இருந்தாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கோ. உன்னுடைய செயலும் உன்னுடைய வெற்றியும் உன் முடிவை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தட்டும். நீயாக போய் எந்த சந்தோஷத்தையும் யாரிடமும் சொல்லிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. இந்த நல்ல நாள் முதலாகவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போற, உன்னை உயர்த்தக்கூடிய காலமாக இருக்கும். உன்னை ஏளனமா பேசுறவங்க முன்பாகவே உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு தர்றேன். உன் இதயத்தில் என் மீது இருக்கும் பக்தியை நீ அதிகப்படுத்தி எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் இன்னையிலிருந்தே செய்ய போறேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நல்லவங்க, பாசம் உள்ளவங்க, கருணை உள்ளவங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமூடியை போட்டிருக்காங்களே தவிர என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க போட்டுக்கிட்டு இருக்க வேஷம் களைஞ்சு போகும். அவங்களுடைய ஒப்பனைகள் எல்லாம் கலைந்து போய் முகமூடிகள் கலன்று விழுகத்தான் போகுது. எப்போதுமே உண்மைதான் நிலைச்சிருக்கும். உண்மை முகம் மட்டுமே நிரந்தரமானதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யாருக்கிட்டையும் அன்பா, பாசமா, கருணையா இருக்கிற மாதிரி மற்றவங்களை போல நடிக்காம இயல்பாகவே அது உன் குணமாக, உன்னுடைய உண்மை முகமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. அன்பும் கருணையும் உன்கிட்ட இருந்தா அது எல்லாரையும் வசீகரிக்கும் விஷயமாக இருக்கும் என் செல்வமே. யாருக்கிட்டையும் போய் எனக்கு மரியாதை கொடுங்க, எனக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களால ஆழமாக கவனிக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் யாரிடமும் கேட்காமலேயே எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி உன் செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அவன் பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து அல்ல, அவன் செய்யும் செயல்களை பொறுத்ததுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே உன்னுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கட்டும். பேசும்போது 1000 பேர் நல்லவங்களா பேசலாம், வல்லவங்களா பேசலாம், திறமைசாலியா, அறிவாளியா, புத்திசாலித்தனமா பேசலாம். ஆனா அவர்களுடைய செயல்கள் அவங்க யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துரும். நீ எப்போதும் செயலளவிலும் புத்திசாலியாக, திறமைசாலியாக இரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது. ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன்னு நம்பு. சில விஷயங்கள் உன் கையை மீறி போவதாக தோணும் போது என் மேல நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்து பொறுமையாக நீ இருந்தாலே என் துணையோட உன் வாழ்க்கையில நீ அனைத்தையும் ஜெயிச்சிட முடியும். உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கும் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றி உன்னை புது மனையில குடும்பத்தோட நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் சிறப்பாக உன்னை வந்து சேரும். நீ எனக்கு எப்போதும் உண்மையான குழந்தையாக, பக்தி செலுத்தும் பிள்ளையாக இருந்தாலே போதும். இந்த உலகம் உனக்காக பட்டு கம்பளத்தை விரிச்சுக்கிட்டு வரவேற்கும் என் செல்வமே. இந்த உலகத்துல நீ மனசு வச்சாலும், என்னதான் முயற்சி செஞ்சாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் யாரையும் உன்னால மாற்ற முடியாது. அப்படி நீ எதையாவது மாற்றணும்னு நினச்சினா உன்னை நீயே மாற்றிக்கோ, உன்னை நீயே சரி செஞ்சுக்கோ. ஏன்னா இந்த வாழ்க்கையும் இந்த பிறவியும் உன்னை நீயே மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நீ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மாறிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பெருமகிழ்ச்சி கொண்டதாக இருக்கும்.
இந்த பூமியில உன்னால யாரையும் திருத்த முடியாது. நீ சொல்றதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. எந்த உறவாக இருந்தாலும் அவரவர்களுடைய சுதந்திரப்படி அவரவர்களுடைய விருப்பப்படிதான் அவங்க வேலை செய்வாங்க, வாழ்வாங்களே தவிர உனக்காக யாரும் எதையும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே, யாருக்கும் நன்றி உணர்ச்சியே இல்லையே, நமக்காக யாரும் நல்லது செய்ய மாட்டாங்களேன்னு நீ யோசிச்சு சோர்ந்து போக வேண்டாம். நீ மனசுடைஞ்சு போகாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றிக்கிற மனப்பக்குவத்தை நீ மனசுக்குள்ள வச்சுக்கணுன்ற மாற்றத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ வருத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். எப்போதும் ஒழுக்கமாக இரு. உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஒழுக்கமே உயர்வு. ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்கமாக இருப்பவர்கள் மட்டும்தான் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற முடியும். நீ அப்படி இருக்கும்போது இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமா உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் மனசு போல உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும்படியும் சந்தோஷம் செழிக்கும்படியும் மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். தடைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இந்த நொடி முதல் உன் கவலைகளை எல்லாம் மறந்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. உன் உள்ளத்தில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கள்ளங்கபடம் இல்லாம மனசார அன்போட கருணையோட இரு. அதன் மூலமா உன் மனசுல அமைதியும் வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைச்சி இருக்கும் என் செல்வமே. இந்த உலகத்துல யாருமே முகங்களை பார்த்து பழக மாட்டாங்க. முகமூடி போட்டுக்கிட்டு நடிக்கிறவங்கள தான் உண்மைன்னு நம்பி அவர்களிடமே பழகுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நீ எப்போதும் யார்கிட்டையும் முகமூடி போட்டு கொள்ளாமல் நீ நீயாகவே உண்மையான முகத்தோட இருக்க பழகு. நற்பண்புகளும் நல்ல குணங்களும் கொண்ட உன்னை இந்த முருகன் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில புண்ணியங்கள் அதிகரிக்கும்படி செய்ய போறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீ அமைதியா நிதானமா நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படும். மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் நிதானத்தை இழந்து விடாதே. உண்மையான மரியாதைங்கிறது எதிர்வினை ஆற்றுவது அல்ல. பிரச்சனைகள் வரும்போது அந்த சூழ்நிலை நீ எப்படி சமாளிக்கிற, நேர்மையான உண்மையான வழியிலேயே இருக்கிறியாங்கிறத பொறுத்து தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் பெருகும். எந்த அளவுக்கு நீ நல்ல பண்புகளோட நல்ல குணத்தோடு நடந்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இந்த முருகன் அழகாக அமைச்சு கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் இங்கு யாருமே இயந்திரங்கள் கிடையாது. எல்லாருமே உணர்ச்சிகளின் வழியாகத்தானே இயங்குறாங்க. அதே போல் அவர்களுடைய உணர்ச்சி மாறும், மனசு மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். நீ நினைப்பது போல எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற உண்மையும் புரிஞ்சுக்கோ. யார் எப்படி மாறினாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும், அனைவரையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியா வெற்றி கிடைக்கும்படி நிச்சயம் செஞ்சு தர்றேன்.